Hello friends, welcome back to our channel. இனிமேல் நீங்க Google phone இருந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இனிமேல் வைக்காம இருக்க முடியும். அது அபிஷியலா Google இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இப்போ அது எப்படி அபிஷியலா ஸ்டாப் பண்றது வந்து பார்க்க போறோம். வாங்க வீட்ல போகலாம். ஸோ நார்மலாக எல்லார் மொபைலையும் வந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரைவசி கன்சர்ன் மூலமா வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷனோட தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ திஸ் கால் மீ நான் ரெக்கார்டுன்னு சொல்லி கேட்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகேன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூகுளே வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கூகுளோட ஃபோன் டயலர் ஆப் இருக்கும். அது பிளே ஸ்டோர் நீங்க அப்டேட் பண்ணுங்க. நான் அப்டேட் பண்ணக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஷோ ஆகல. நான் ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஷோ ஆச்சு. ஸோ அப்டேட் பண்ண உடனே ஷோ ஆகாது. வெயிட் பண்ணுங்க. எனக்கு 100% வந்து ஷோ ஆச்சு. இது ஒரிஜினல் தான், அஃபிஷியல் தான். இது ட்ரிக்கி டிமிக்கி வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அஃபிஷியல் தான். ஸோ கூகுள் ஃபோன் டயலரோட செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. அதில் கால் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளே ஆடியோ டோன் இன்ஸ்டீட் ஆஃப் டிஸ்க்ளைமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக எனபிள் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்க, ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் அக்ரி வந்து கொடுத்துட்டு இப்போ எந்த பர்சனோட நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் காலர் பண்ணிட்டு கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. இந்த சவுண்ட் இந்த சவுண்ட் வந்து வருது. இது மோஸ்ட்லி இதுக்கு பெட்டர் நினைக்கிறேன். அதுக்கு இதுக்கும் பெட்டர் தான். இந்த சவுண்ட் வந்து ஆப்போசிட் பர்சன் கவனிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன். பட் என்னோட ஃப்ரெண்ட் என்னடா சவுண்டுன்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உஷாரா இருந்தாங்கன்னா நீங்க ஏதாவது வேற ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. அனௌன்ஸ்மெண்ட் வாய்ஸ்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் ரொம்ப வந்து நல்ல விஷயம். அதுக்கு இது ரொம்ப 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 பெட்டர் தான். ஸோ நீங்க இது தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு அது கூகுள் சொன்ன மாதிரி ஒரு பிரைவசி இந்த ஆப்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு எது எப்படி கிடைக்கும். ஸோ அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அஃபிஷியலா இந்த மாதிரி மெத்தட் நீங்க இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட்மி ஷோமி மொபைல்ஸ்ல வந்து இப்போ டிஃபால்ட்டா வந்து அவங்களோட டயலர் ஆப் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் வராது. அண்ட் மற்ற ஒன் பிளஸ், ரியல்மி அண்ட் ஓப்போ, விவோக்கு எல்லாமே அதுக்கும் தனியாக ஒரு டயலர் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருந்துச்சு. அண்ட் இப்போ இதெல்லாமே சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் இந்த கூகுள் ஆப் அப்டேட் மூலமா வந்து நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராமல் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கால் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாளோட சந்திக்கிறேன்.